Turn with me to Mark chapter 10 verse 45. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை எடுத்தெல்லாம் படிக்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் வராமல் அநேகரை தம்மை ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றான். You know, the beauty of Jesus Christ coming to earth, that he knows that he is not going to rule as a king. Even before he is going to die, he is going to serve people. ஒரல்ல சொல்லும்பாலா, எனக்கு இந்த டிபிடியில் போட்டிருக்கு, for even the son of man did not come expecting to be served by everyone, but to serve everyone and to give his life as a ransom price for the salvation of many. ஐயோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. I repeat that statement ஒருத்தரும், for even the son of man, அதோட இதில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, even the son of man did not come expecting to be served by everyone, but to serve everyone. மனுஷகுமாரன் என்னை யாராவது எனக்கு ஊழியம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு வரல, ஆனால் அவர் வந்ததே ஊழியம் செய்வதுக்காக தான். ஒரு அல்ல சொல்லும்பாலா. அப்புறம் என்னன்னா, இந்த ஊழியம் செஞ்சார்ல, அவங்க இவருக்கு எதுவும் செய்யணும்னு எதிர்பார்க்கல, ஆனால் அவர்களுக்காகவே தன் ஜீவனை கொடுக்க வந்தார். கைகளை தட்டி அப்பாக்கு ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய டாபிக் வந்து புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹோட்டலில் இந்த காலையில் ஃபஸ்ட்டு எதாவது சமைச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இட்லி இல்லை ஒரு பொங்கல் அது என்ன பண்ணுவாங்கன்னா வச்சு நேராக மேலே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, காக்கான்னு கத்துவாங்க. புட்டிங் காக்கா ஃபர்ஸ்ட். எனக்கு சுத்தமாக மறந்துச்சு. நான் அந்த வாரத்தில் இன்னைக்கு அது முந்தானத்தை நினைக்கிறேன், காலைல பசிச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நடந்து வந்தேன். எல்லா கடையும் அவன் 8:30 மணிக்கு தான், 8:15 தான் சாப்பிட்னேன். 7:45 வந்தேன். அப்போ இந்த ரோடு திரும்புகிறப்ப இந்த முக்கில் ஒரு பாட்டி கடை வச்சுருந்தாங்க. எனக்கு சரி லேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள்ட்ட நின்று பேச்சு கொடுப்போன்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து 2 பேருமே வயசானவங்க, 65 67 தாண்டிடுச்சு. பட் யாரும் காப்பாற்றலைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தே ஹாவ் ரோட் கடையில் போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க இதை செஞ்சாங்க. ஒரு ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, உனக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமிக்கு வச்சிடறேன் வைங்க என்னென்னா காக்கான்னு கத்திட்டு வந்தாங்க. நம்ம ஊரில் வந்து தமிழுடைய கல்ச்சர்லேயே எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த சாணி தெளிக்கிறது, கோலம் போடுறது எல்லாமே வந்து வாழ்வியல் சார்ந்து இருக்கும். புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து தட்ஸ் த ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் அவர் பீப்புள். பட்டு இப்போ இருக்க சூழ்நிலையில் புட்டிங் கூட வர மாட்டேங்குது. ஒரு அல்லையே சொல்லுவாங்களா, அத்தமா இல்லையா சொல்லுங்கள். நான் வந்து என் வாழ்க்கையில் நான் வந்து எங்கள் அம்மாவை வந்து நான் ரொம்ப இந்த விஷயத்தில் ரொம்ப மெச்சுங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 5-6 பிள்ளைங்க வளர்த்தாங்க. எங்கள் கூட எங்கள் அம்மா வளர்த்தாங்க. பட் த ஒன் திங் தட் ஐ சீன் மை மதர், அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி தட்டு, அவங்களுக்கு ஒரு தனி பாய் படுக்க, அவங்கள தனியாக படுக்க வச்சு நான் பார்த்ததே கிடையாது. நாங்கள் சாப்பிட்றப்ப எங்கள் மத்தியில் உட்கார வைப்பாங்க. எங்களுக்கு என்ன ட்ரெஸ், நான் வந்து அதெல்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து எங்கள் பெரியம்மா வந்து ட்ரெஸ் கொண்டு வருவாங்க. அப்போ வந்து அதுலேயே எனக்கு என்ன ட்ரெஸ் தைக்கிறாங்களோ அதே அவனுக்கு தப்பாங்க. எனக்கெல்லாம் சும்மா காண்டாக இருக்கும். ஆமாம், நான் ஒரு அமெரிக்கா ட்ரெஸ்ஸு நான் கொஞ்சம் சீன் காட்டிக்க கூடாதா, அவனுக்கு போய் அதை தைக்கிறீங்களே வேற. புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் அ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் காட். ஆண்டவரே அதற்காக தான் வந்தார். தலை கேள்வி சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப அழகாக பிரின்சிஸ் ஜோமன்னா இந்த கொடுக்கறத குறித்து, இந்த புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் வரணும் இயேசுவின் நாமத்தினால. இந்த புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா காஸ்பல் இந்தியாவுக்கு வந்திருக்காது. புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா நம்மலாம் ஒரு மிஷன் ஸ்கூலில் படிச்சிருக்க மாட்டோம். புட்டிங் அதர்ஸ் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருக்காது. இந்த ஒரு மிகப்பெரிய டிவைன் குவாலிட்டியை, இந்த செல்ஃப்லெஸ் லீடர்ஷிப் குவாலிட்டியை நாம் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு பெற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-4. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. When we actually bless others,
ஏதோ என்கிட்ட பயங்கரமா இருக்குன்னு பெருமையில செய்யாம மனத்தாழ்மையோடு, somebody say மனத்தாழ்மையோடு. One thing that I will learn is helping others without expectation. அதுதான் ரியல் ஹெல்பிங். இவங்க ஏதாவது செய்வாங்க, ஃபியூச்சர்ல இவங்க ஏதாவது பண்ணுவாங்க, நான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன். பக்கத்தில் பாச, நான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன். ஏன்னா கேளுங்க, ஏன்னா ஆண்டவர் செய்தார். சொல்லுங்க, ஆண்டவர் செய்தார். மத்தேயு 25:41 ஓகே. அப்பொழுது இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினியிலே. இந்த ரிலிஜியஸ் பீப்புளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், they were so religious, they have cast out demons, they have done so many miracles. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுக்காக நியமிக்கப்பட்ட இடத்துக்கு உங்களை நான் அனுப்புறேன்றாரு. போட்டுட்டு அடுத்த வசனம் போடுப்பா. பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு சத்தமா படிங்க. பசியா இருந்தேன், நீங்கள் எனக்கு தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வாதி உள்ளவனாயும் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். ஹெல்பிங் அட் த கோல்டன் அவர் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆக்சிடெண்ட்லாம் ஆகி இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக்லாம் இந்த மாதிரி டைமில் இந்த கோல்டன் ஹவர்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த 1 hour, அந்த 2 hourல அதை காப்பாற்றப்பட்டுச்சுன்னா அதை மாதிரி அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஹெல்பிங் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷனில் த கோல்டன் ஹவர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு ரூபின் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுது, இம்மீடியட்டாக நான் போய் அவனை பார்க்கறது ரொம்ப முக்கியமே தவிர ஒரு ஆறை போட்டு ரொம்ப பிஸியாக இருந்தேன் பிரதர், சும்மா ஆனால் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன் தெரியுமா, வல்லமையா உன் ஜெபம் என்னத்துக்கு. எனக்கு அதில் ஷீபாக்காவை என் லைஃப்பில் நான் மீட் பண்ணி பார்த்ததே கிடையாது. extremely helpful in this particular area. யாருனாலும் சரி அந்த கோல்டன் ஹவரை ரொம்ப இது பண்ணுவா, கனம் பண்ணுவா. அந்த பர்டிகுலர் டைமில் போய் உட்காரணும். எனக்கே இங்கே இல்லை இருந்தாலும் அப்படியே பதறா, அவனுக்கு இது பண்ணும், இவனுக்கு இது பண்ணும், அவனுக்கு. நான் சொன்னேம்மா, உன் புருஷனுக்கும் கொஞ்சம் பாருமா. The golden hour is very important, very very important. If somebody is sick, you take time to call. If somebody is sick, you take time to visit at the golden hour. இப்போ ஒருத்தருக்கு ஒரு தேவை ஏற்படுது அப்படின்றப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 1 weekல நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு. இல்லை, ஒன்னால 500 ரூபா தான் பிளஸ் பண்ண முடிஞ்சு, அந்த 500 ரூபா பிளஸ் பண்ணு, தட்ஸ் ஃபைன். இஃப் சம்படி இஸ் பசியாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு நெக்ஸ்ட் மந்த் நான் இல்லை, அன்னைக்கு என்ன முடியுமோ செல்ஃப்லெஸ்ஸா. சம்படி செல்ஃப்லெஸ்ஸா. பெருமைக்காக இல்லை, ஷீபக்கா இந்த மாதமும் போன மாதம் ரொம்ப திட்டினா. இது மாதிரிலாம் உடம்பு சரியாமல் இருக்கிறப்ப, உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் ஸ்ரீலங்கா போகிறேன் 6, 7, 8, 9, நான் மட்டும் தான் தனியாக போகிறேன். செம்ம திட்டி இன்னும் நீ நம்ம உனக்குன்னு ஒரு டிரைவர் கிடையாது, ஒரு செக்யூரிட்டி கிடையாது சர்ச்சுக்கு, உனக்குன்னு வேலைக்கு ஆள் வச்சு கிடையாது, இன்னும் இந்த காசை சேர்த்து நீ என்ன தான் பண்ண போகிற. கடுப்பாயிட்டாவ. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டவருக்காக அந்த ஒரு 20,000 ரூபா இருந்தால் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கிற செல்ஃப்லெஸ்ஸாக செய்கிற காரியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லே சொல்லும் பாலா. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நினச்ச ஒரு டிரைவர் வச்சுக்கலாம், நினச்ச ஒரு செக்யூரிட்டி போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. பட் அதில் எக்ஸ்ட்ராவாக காசு இல்லை. அன்றைக்கி போன மேடுக்கு போகிறப்ப அப்படி தான் ஜெரு ஜெரால்ட கூப்பிட்டு போயிட்டான். நான் ஜெரிட்ட சொன்னேன், ஜெரால்ட விட்டு போடான்னு. என்னால் ஜெரி இல்லைனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். சரி, நானும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கல. அப்புறம் நான் தான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன். போகிறப்ப சீப்பா திட்டுறா, ஒரு மிராக்கிள் இன்னைக்கு நீ போகிற, உனக்கு ஒரு டிரைவர் இருக்காங்களா. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, we can, if you want we can, பட் அந்த பணம் எதுக்காவது பயன்படுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்மளை கொஞ்சம் லைட்டாக வருத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று தோணுகிற காரியங்களை, என்னுடைய மிராக்கிளில் நான் அன்னைக்கு நிறைய அற்புதம் நடந்துச்சு, அதில் நான் ஆண்டரை வெளிப்படுத்தலை. ஏன்னா ஆண்டரை வெளிப்பட்டார். நான் அந்த கார் ஓட்டிட்டு போனேன் பார்த்தீங்களா, அதில் தான் நான் ஆண்டரை வெளிப்படுத்தினேன். You get me what I'm saying? The miracle happened because of God, not because of Johnson. But the driving
பிலாங்ஸ் டு மீ. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செல்ஃப்லெஸ்லாம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் எனக்கு இன்னை வரைக்கும் மிகவும் அதிகமாக அற்புதங்கள் நடக்கிறது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் தான். ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஏன் இவ்வளோ மிராக்கிள் நடக்குது அப்படின்னா, யூ டோன்ட் பிலீவ், ஐ பீன் தேர். நான் போயிருக்கேன் கென்யா. அவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. மோஸ்ட் பிலீவர்ஸ் they will eat only one meal. 2 மீலை கட் பண்ணி they spend for mission every day. அதாவது பணக்காரங்க ஏழைங்கன்னு இல்லை, எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து they save 2 meal and they spend for mission. நம்மளுக்கு நிறைய மிஷன்ஸ்லாம் வருது, நிறைய காரியங்களை விதைக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். நம்மளுக்கு வந்து ஒரு டைத் கொடுத்துட்டு வாரத்தில் ஒரு 100 ரூபாய் காணிக்கப்பட்டு, ஐயோ மாதம் டைத் கொடுத்தா, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. பலவீனமாக இருந்தேன், என்னை உற்சாகப்படுத்தினீங்க. சுகவீனமாக இருந்தேன், என்னை வந்து பார்த்தீங்க. இந்த காரியங்கள் தான் நம்மளுக்கு பரலோகத்தில் கிரீடத்தை கொடுக்கும். கைத்தி குரல்ல சொல்லும் பாலா. அதுவும் பிச்சை போடுற மாதிரி இல்லை, மனம் உவந்து. இங்கே கை வச்சு சொல்லுங்க, மனம் உவந்து. when is the last time you blessed? நான் அடிக்கடி சொல்லுவேன், giving is not a giving if it doesn't affect you. உங்களுடைய பட்ஜெட்டில் அந்த மாதம் துண்டு உழுவணும். உங்கள் பட்ஜெட்டில் துண்டு விழுந்து நீங்கள் கஷ்டப்படணும். ஆனால் அதுக்குரிய பலன் ஆண்டவர் கொடுப்பார். அதை நான் பார்த்துருக்கிறேன் எங்கள் லைஃப்பில். ஐ ஹவ் சீன் தட் year after year, month after month, day after day, whenever we spend, and God has been so grateful and blessing back to us. But do we have a heart to showcase, to put others? Somebody say put others. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, putting others. என்னுடைய தேவைக்கு முன்பாக. நான் திருப்பி என் பொண்டாட்டி ரொம்ப புகழ்னு நினைக்காதீங்க. இந்த மட்டன் சூப்லாம் வச்சா அவர் 4 பேர் வச்சிருப்பா. ரோஸ்லி மிஸ்ஸுக்கு தெரியும், அந்த டப்பாலாம் எடுத்து வச்சு தான் நம்மளுக்கே வரும். அது ஒரு இன்பில் குவாலிட்டி, காட்ஸ் கிவன் குவாலிட்டி தட் எவ்ரிபடி. இங்கே இருக்க நிறைய பேர் செய்றீங்க. நாங்களாம் உடம்பு சரியாமல் இருக்கிறப்ப நம்ம சர்ச் மக்கள் என்னை பார்த்துக்கிட்ட விதம்லாம் வேற லெவல். அதை தான் ஆண்டவர் ஹானர் பண்ணுவார். என்னுடைய அந்நிய பாஷையை காட்டிலும், என்னுடைய சுகமளிக்கும் வரத்தை காட்டிலும், என்னுடைய ஜபத்தை காட்டிலும் நான் மற்றவர்களை எப்படி நேசிக்கிறேன். பக்கத்தில் பார்த்துக்கலாம், எப்படி நேசிக்கிறேன். அல்லேலூயா. இதை தடுக்கிறது எது? 3 காரியம். சம்படி செய்ய 3 காரியம். கோலியாத் ஆஃப். இப்போ வந்து எனக்கு ரூபினுக்கு நல்ல டேர்ம்ஸ் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. உடனே உடம்பு சரியில்லைனா மச்சான் அப்படின்னு நான் போயிடுவேன். ஓகே, என்னை வந்து கோபி பயங்கரமாக ஏமாற்றிட்டான். அப்போ வந்து அவன் வந்து கீழே உளுந்து எந்திரிக்கிறப்ப என்ன இல்லையா அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா அதுக்கு பேர் அசுத்தாவி. எனக்கு அவன் கீழே விழுந்ததே தெரியாது. ஷீபாக்காவுக்கு இவன் வந்து இந்த மாதிரி லூஸ் தனமாக அப்பப்போ பண்ணுவான். பதறா இவன் இந்த இதில் இது பண்ண ட்ரெஸ்ஸிங் போகணும். நான் போய் கேட்டால் அவன் இல்லை, நான் எல்லாம் காஞ்சி போச்சுனே. The matter of the fact is, it's not about the good terms that somebody possess. It's about, do you help others? ஒரு அல்லே சொல்லும் பாலாம். அல்லேலூயா. சத்தமா அல்லே சொல்லுங்க. அப்போ ரொம்ப முக்கியம் என்னன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிக்காட்டுறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம் போகணுன்னா அதுக்கு பேர் ஈகோ. சம்படி சே ஈகோ. இதுதான் வந்து ஆண்டவர் வந்து யோவான்ல இந்த அதிகாரத்தில் அவர் காலை கழுவுறாரு. யோவான் 13, 14, 15. ஆண்டவராகவும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. அதாவது ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவர் மாதிரி ஒரு ஆண்டவர் கிடையாது. அவர் சொல்லுகிறவர்ல சொல்றது மாதிரி செஞ்சு காட்டிடுவார். அல்லேலூயா. You do what you preach or you preach what you do. ஆமென் சொல்லுங்க பாலா. ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதனால ஆண்டு சொல்றாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதான் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர். ஆக்சுவலி இந்த ஜூயிஷ் கல்ச்சர் பிரகாரம் காலை கழுவுறது ரொம்ப மோசமான வேலை. த லீஸ்ட், இந்த அடிமைகள் தான் பண்ணுவாங்களாம். அதனால தான் ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்தேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஹி கோஸ் டு எனி எக்ஸ்ட்ரீம். இல்லை எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப ரொம்ப
வந்து இது வந்து கால் கழுவுனது. யார் கால் கழுவுறாரு? யார் காலை கழுவுறாரு? பேதுரு காலை கழுவுறாரு. மறுதளிக்க போறான்னு தெரியும், காட்டி கொடுக்க போறான்ற யூதாஸ் காரியத்துக்கால அது அந்த கான்வர்சேஷன் நடக்குதாங்க. வாட் a wonderful God we serve. இப்படிலாம் பேச நம்மளுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருதுல்ல. ஆனால் உன்னை எவனாவது ஒருத்தன் பேசிட்டு அவன் உடம்பு சரியாமல் இருந்தா ஃபஸ்ட்டு உன் மைண்டில் வர்றது என்ன? சொல்லு. தேவைதான். ஆமாவா இல்லையா? தேவைதான் வருதா இல்லையா? எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அதை மேற்கொள்வது தான் கிறிஸ்துவனுடைய அன்பு. அல்லேலூயா. சத்தியமாக சொல்ல, சிலவங்களாம் உடம்பு சரியாமல் இருக்கப்போ எனக்கெல்லாம் நான் என் ஆவியில் போராடுறேன். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன ஆவி இருக்குது? அதானே சீசர்களாக இருக்கிறப்ப வானத்திலிருந்து அக்கினி இறக்குங்க. எளியா ஆண்டுக்கிற உங்களுக்குள் என்ன ஆவி உண்டுது என்று நீங்கள் நிதானித்தறிங்கள்ன்றார். அக்கினி இறக்குதெல்லாம் பழைய ஏற்பாட்டோட போயிடுச்சு. ரல்லே சொல்லும்பாலாம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, தலையும் ஒரு கையை நெஞ்சிலையும் வச்சுக்கோங்களேன். எவனாவது நாசமாக போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நேராக நரகத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். கண்டித்து உணர்த்துங்க ஆண்டவரே. அது உன் வேலை இல்லை, அது பரிசுத்த வேலை. நம்முடைய வேலை அவர்களை நேசிப்பது. somebody say hallelujah. இந்த குவாலிட்டிலாம் மாறாமல் இந்த லெண்டேஸில் மார்னிங் 5 மணி ப்ரேயருக்கு வர்றது ரொம்ப அபத்தமானது. சாந்த குணமுள்ளவர்களாக நாம் மாறுவோமே. see I can do ministry, I can do anything. this நாளைக்கு அதை பற்றி தான் பேச போகிறேன். செல்ஃப் டினையல். இந்த செல்ஃப் டினையல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம சர்ச் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இப்போ வந்து ரோஸ்லின் பின்சி எதுவும் சொல்லாத வரைக்கும் ரோஸ்லின் பின்சி ஓகேயா இருப்பா. இப்படி கிடையாது. அவள் என்ன சொன்னாலும் பலாரம் அறிஞ்சிருவேன். நான் ஏதாவது சொல்லிட்டேன், எப்படி அந்த ஆண் வரப்பே உள்ள ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஒரு அல்லே சொல்லும்பாலாம். செல்ஃப் டினையல். என்ன வெறுக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இந்த மாதத்தில் நான் யாரு காலை நான் கழுவணும்? அது ஆக்ட் ஆஃப் சப்மிஷன். யூ ஷுட் சூஸ் அ பர்சன் whom you are not happy with and wash their feet. கைத்துக்கு ஒரு அல்லே சொல்லும்பாலாம். ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம சர்ச்சில் நிறைய பேர் நான் அப்படி இருக்க வச்சிருக்கிறேன். மைமராஜில் அப்பப்போ வரும். மைமராஜ் இழுத்துட்டு போயிடுவேன். அவர் அப்படியே நடுங்குவார். ஐயோ என்ன நீங்க போய் என் காலையா. யூ டூ தட் லைக் தட். நீங்க சோல்ஸை சேவ் பண்ணுவீங்க. நான் சொல்றது விளங்குதா? ரொம்ப முக்கியம். putting others first. somebody say putting others first. don't help others according to your convenience. தலக்கை சொல்லுங்க. don't help others according to your convenience. உங்க இன்கன்வீனியன்ட் வந்து உங்களை இன்டரப்ட் பண்ணிட்டோம் இயேசுவின் நாமத்தினால. சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. சரி பாஸ்டர், இதெல்லாம் பண்றதுனால என்ன கிடைக்கும்? கேளுங்க, என்ன கிடைக்கும்? ஓவர்ஃப்ளோயிங் ஜாய் இன் யுவர் ஹோம். உங்களுக்குள்ள ஒரு 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 பிடித்தெடுக்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இயேசுவின். நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்தில் தங்கும் இயேசுவின் நாமத்தினால. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சந்தோஷம். சொல்லுங்க சந்தோஷம். பத்தாது சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க சந்தோஷம். நல்லா கேட்சுக்கிறீங்களா? நீங்க எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவேஷனை மட்டும் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க ப்ளீஸ். முதல் ஹெல்ப் பண்றீங்களா? ரெண்டாவது அப்படியே ஹெல்ப் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவேஷன் என்ன? If your motivation is expecting something out of them, then it is not. நான் வந்து இந்தியாவில் வந்து நானும் ஷீபாக்காவும் இருந்தப்ப யூகேல இருக்கிற நிறைய பேர் வந்து பயங்கரமாக கதையெல்லாம் விட்டு ரொம்ப எங்களை பற்றி கீழ்த்தரமெல்லாம் பேசினாங்க. தென் காட் லிஃப்டட் us, as you all know. பரதி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னை பார்த்து, அவனேன்னு சொல்கிறேன்டா, என்னை பார்த்து எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, உன்னோட நான் வயசில் பெரியவன். யூ ஹெல்ப் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். All of us
நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணணும்னா இந்த காரியத்தை ஆண்டோட கிருபையினால் பெற நம்ம தயாராக இருப்போம். ஒன் ஃபோன் கால். ஒரு எக்ஸாம்பிள், ரோஸ்லின் பிரின்சியை எத்தனை பேர் நினச்சி ஒரு ஃபோன் கால் பண்ணுறீங்க? இல்லை ரோஸ்லின் அவள் சமைச்சு கொடுக்கலனாலும் கேட்டு வாங்கிடுவா, அது வேறு விஷயம். பட் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஃபர்கெட் அபவுட் ரோஸ், எனிபடி ஃபார் த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், பீப்புள் வேர்ல்ட்ஸ். சதீஷ்க்கு உடம்பு சரியில்லை, லிரிக்கால இருக்கிற எல்லாருமே போய் பார்த்தீங்களா அப்படின்றது ஒரு மேட்டர். அட் த டைம் ஆஃப் அட்வர்சிட்டி, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த டைம் ஆஃப் அட்வர்சிட்டி, எனக்கு தெரியாது, எனக்கு இதெல்லாம் கதையே கிடையாது. It's very important that now we show Christ's love and putting God first. Putting God first should be the reason for this season. Because men of God didn't come to be served. He came to serve others. Hallelujah. தேவகுமாரனே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். கைத்திக்கு ஒரு அல்லையா சொல்லும்பாலாம். ஒரு முடிவு எடுப்போமா? இப்போ எஜுகேஷன் ப்ராஜெக்ட்லாம் வருது, நம்ம நிறைய பேரை படிக்க வைக்கணும். இந்த வருஷம் புதுசாக ஒரு 4-5 பேரை நம்ம ஆட் பண்ணுறோம். we are adding 4-5 people more. என்ன பாருங்களேன், ஆக்சுவலி இந்த வருஷம் 2 பேர் முடிக்கிறோம், இந்த வருஷம் 3 பேர் முடிக்கிறாங்க. எனக்கு அப்பா ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் குறைஞ்சிச்சிரா அப்படிலாம் இல்லை. நான் இன்னொரு 4 பேரை ஆட் பண்ணுறேன், இன்னொரு 5 லட்சம் உள்ளே கொண்டு வருது. அல்லேலூயா. அத்தமாலே சொல்லுங்க. நாம் உதவி செய்வதில் சோர்ந்தே போகக்கூடாது. நம்மளுக்கு ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஸ்கூல் LLRA அதெல்லாம் சேர்த்து எஜுகேஷனுக்கு மாத்திரம் we spend more than 60 to 80 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறோம். அல்லேலூயா. சிலவங்களாம் நம்மளுக்கு யாருன்னே தெரியாது. இப்போ LLSல படிக்கிற பிள்ளைங்களாம் நம்மளுக்கு பழைய பேர் யாருன்னு தெரியுமா என்ன? பட் இன் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் they will be touched by God. That is our seed that we are showcasing today, so that God will work on their life in some point of time. கைகளை உயர்த்தி வரலே சொல்லும்பாலாம். அல்லேலூயா. ஒரு முடிவெடுங்க. that I am going to sow, I am going to spend time. ரொம்ப important, I am going to do it in the golden hour. Somebody say golden hour. Out of proportion. எனக்கு இன்னும் அந்தோனியம்மாவை மறக்கவே முடியாது. இந்த பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் எது வேலைக்கு போகல, இந்த அம்மா மட்டும் தான் வேலைக்கு போனாங்க. யாரோ ஒருத்தர் வேலைக்கு போனான். மொத்த குடும்பம் அவர் அப்போ குடியில் இருந்தார். அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு இவனும் குடிச்சிக்கிட்டு வெளியே சுற்றிட்டு இருந்தான். இந்த அம்மா சுகன்யாவுடைய சம்பளம் மாத்திரம்தான். மிஞ்சி போனால் ஒரு 10,000 தான் வரும். ஒரு நாள் காலில் செருப்பு கூட இல்லை, அப்படியே இந்த ரோட்டில் கடந்து ஒரு 10,000 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு திரும்புது. நான் எண்ணி பார்த்துட்டு என் கை நடுங்குது. அப்போ சர்ச்சு பிள்ளைங்க நான் சொன்னேன், இந்த காசு உன்ட்ட நான் வாங்க மாட்டேன், 2,000 ரூபாய் கொடு, 8,000 ரூபாய் நீ வச்சுக்க. அப்போ இந்த அம்மா சொன்ன வார்த்தை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்தா உனக்கா கொடுக்குறேன், ஆண்டவர் கொடுக்குறேன்ட்டு போயிடுச்சு. நீங்கள் உதவி செய்கிறப்ப உதவி வாங்குறாங்களே அவங்க நெகிழ்ந்துடணும். சே, இவங்கள்ட்ட கிறிஸ்துவின் அன்பை பார்க்குறேன்னு சொல்லணும். கைத்திக்கு ஒரு அல்லையா சொல்லும்பாலாம். அல்லேலூயா. ஏதோ நீங்கள் போகிற இடத்துல இப்போ கொடுக்குறது அதுக்கு பேர் பிச்சை. we are not called to யாசகம் செய்கிறதுக்காக நாம் அழைக்கப்படலை, நாம் ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கைகளை உயர்த்தி அப்பாட்ட ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. இப்படி நீங்கள் உதவி செய்கிறப்ப சிலவங்க உதாசீனப்படுத்தி லேசியாக மாறிடுவாங்க. அப்போ நம்ம என்னடா இந்த லேசி பயலுக்கு உதவி செய்யணுமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. உதவி செய்து கொண்டே இருங்கள், கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஆமென். God bless you. Have a wonderful day.